பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே குடும்பங்களிலே காணப்படுகிற அநேக போராட்டங்களில் முதலாவது கடன் பிரச்சனை. கடன் எப்படி நடக்கும் என்றால், ஒரு கேன்சர் நோயை விட கொடுமையான இருக்கிறது இந்த நாட்களில். காரணம், நல்ல சம்பளம் வாங்கினாலும் அதில் மிகுந்த வேதனை அளிக்கிற விஷயம் என்னவென்றால், பெரும்பாலான ஒரு தொகை கடனுக்கே போய்விடுகிறது. வீட்டுக்கு வரும்போது அது 2 நாள் 3 நாள் கூட நம் கையில் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட போராட்டத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த கடன் பிரச்சனை இருக்கும்போது குடும்பத்திலே குழப்பங்கள் ஏற்படுகிறதும், பிள்ளைகள் மூலமாக குழப்பங்கள் ஏற்படுவதும், இப்படி பலவிதமான போராட்டத்தை சிக்கி தவிப்பது யார் என்றால் கணவனும் மனைவியும் தான். ஏனென்றால் கணவனும் மனைவி இவ்வளோ பாடுகள் பட்டு பிரச்சனைகள் போராட்டம் இந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து மிகுந்த வேதனையும் துக்கமாக இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகளோ எதற்கும் கீழ்ப்படியாதபடி இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கு என்ன நடக்கிறதே என்று தெரியாத போல இருப்பார்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறோம். காரணம், தகப்பனும் தாயும் இருக்கும்போது அந்த அன்பும் அந்த ஆதரவும் நமக்கு தெரியாது. அவர்கள் இல்லாத போது நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். ஐயோ, நம்ம அப்பா சத்தம் போட்டாலும் நம்ம கூடவே இருந்தாரே, நம்ம அம்மா நமக்காக சத்தம் போட்டாலும் நம்ம கூடவே இருப்பாங்களே. தயவுசெய்து பிள்ளைகளே, குடும்பங்களில் போராட்டம் இருக்கும்போது நீங்களும் பிரச்சனையை அதிகப்படுத்தி விடாதீர்கள். காரணம், தாயும் தகப்பனும் என்பது பெரிய ரோல் மாடல். அவர்கள் எவ்வளோ வேதனைப்படுவார்கள் என்று உங்களுக்கு இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. காரணம், எப்போவுமே உங்களை பற்றி தான் நினைத்து கொண்டு இருப்பது தான் தாயும் தகப்பனும். அவர்களை பற்றி கூட அவர்கள் நினைக்க மாட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழணும், நம்ம தான் இப்படிலாம் இருந்துட்டோம் அப்படிலாம் கூட நினைக்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். காரணம், சில குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது. என்னவென்றால், படிக்கும்போது அதை விட்டுவிட்டு மற்ற வேலைகளை நல்லபடியாக செய்கிறார்கள் பிள்ளைகள். அதாவது படிக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு மிகுந்த கசப்பாக இருக்குது இந்த நாட்களில். நான் ஒன்று சொல்லி ஆசைப்படுகிறேன். எஜுகேஷன் இஸ் அ மஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன், இட் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு. அந்த வார்த்தையில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். ஏன்னா எஜுகேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். நீங்கள் படித்து நல்ல பட்டதாரி ஆகிட்டு நல்ல ஒரு வேலைக்கு போய் பாருங்களேன், அப்போ இந்த சமூகம் உங்களை திரும்பி பார்க்கும். ஏன்னா நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இந்த வேலைக்காக அழிஞ்சிங்கன்னா எந்த வேலை கிடைச்சாலும் அதை தக்க வைத்து கொள்ள உங்களால் முடியாது. காரணம், படிப்பறிவு இல்லாத குழந்தைகள் மிகுந்த வேதனைப்படுகிறார்களா. அதாவது படிக்கும்போது அந்த வேதனை வராதவர்களுக்கு, அவர்கள் எங்கேயாவது போய் ஒரு வேலை தேடும்போதோ இல்லை ஒரு பேங்க்குக்கு போகும்போதோ அப்படி அந்த ஒரு எழுத கொடுக்குற பேப்பரில் தான் அப்போ தான் அவங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஐயோ, எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்களே, நான் நல்லா படிக்கணும்னு சொன்னாங்களே, நான் கேட்கலையே, இப்போ எனக்கு கஷ்டமாக்குது. ஏன்னா அவ்வளோ நாள் ஒரு நிழலில் வாழ்வாங்க, அப்பா அம்மாவோட நிழலில் வாழ்வாங்க. அந்த நிழல் மறைஞ்சிடுச்சுன்னா அவங்களோட துன்பம் அதிகரிக்கும். அப்போது அதிகரிக்கும்போது தமிழில் ஒரு நல்ல வார்த்தை ஒன்று இருக்குது. என்னென்னா, இளமையிலே சோம்பல், முதுமையிலே வறுமை. அதாவது இளமையிலே நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இன்றைக்கி வேணும்னா பசங்களோட விளையாடும் போது, பேசும்போது, தவறு செய்யும் போது சிரிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தகப்பனும் தாயும் வீட்டில் இல்லைன்னா உங்களோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தயவுசெய்து உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து பிள்ளைகளே, நீங்கள் அந்த குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வராதே இருங்க. ஏன்னா பிரச்சனைன்னு ஒன்று குடும்பத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதை ஒரு பூகம்பத்தை எதிர்கொள்கிற போல இருக்கும். உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை
வைத்திருக்கார் கடவுள். அதை பாழாக்கி கொள்ளாதீங்க. ஏன்னா கர்த்தரை நேசிங்க, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள், படிக்கணும். அதை அறிவுள்ளவா ஒரு நல்ல நேசித்து ஞானமாய் படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ ஆண்டவரே, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம்ப்பா. கடனில் தத்தளித்து கொண்டு, வியாதியில் தத்தளித்து கொண்டிருக்க, போராட்டத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் இந்த காலை பொழுதும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்க இயேசுவின் இடத்துல கொடுக்கிறோம். இயேசு உங்களை சுகமாக்குவார். இயேசு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மறைய செய்வார். ஏன்னா அவரால் தான் முடியும், மனுஷனால் முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்லிக்கிறார், தேவனால் எல்லாம் கூடும் என்று. நீங்கள் அந்த வாக்கியத்தை மட்டும் ஜெபம் பண்ணி பிடிச்சி பாருங்கள். கர்த்தர் அநேக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த காலை பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்குது. ஆனால் அதுக்கு முன்பாக மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்றாடுங்க. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு விட்டதுக்காகவும் இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து விட்டதுக்காகவும் உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நீ செய்த அநேக காரியங்கள் இந்த குடும்பங்களுக்கு போய் சேரட்டும் தகப்பனே. இந்த பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.